ராஜகம்பீரன் சார் வணக்கம். இதுக்கு முன்னால் நிறைய பேசிகிட்டு இருந்தார் முதலமைச்சர். டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை யாரும் ஆளக்கூடாது, அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி திமுக அணியா என்டிஏ அணியா அப்படிங்கிற இடத்துலேருந்து நகர்ந்து தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாரு முதலமைச்சர். என்ன காரணம்? தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்போதுமே இருதுருவ அரசியல். அதிமுகவா திமுகவாங்கிறதா அரசியல். சரி. ஆனால் அதை இன்றைக்கு என்டிஏ கூட்டணி என்று அவர்கள் மாற்றி விட்டார்கள். எடப்பாடியா ஸ்டாலினா என்று கேட்க வேண்டிய அரசியலை என்டிஏவா ஸ்டாலினா என்று மாற்றியது யாருன்னா திமுக கிடையாது. ஓகே, அவங்க தான், பிஜேபி தான் அப்படி மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதற்கு அதிமுக உடன்பட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதனால் இப்படி ஒரு சூழ்நிலை, அதாவது டெல்லிக்கு எதிரான அரசியல், மத்திய சர்க்காருக்கு எதிரான அரசியல் தான் திமுகவினுடைய அரசியலே. நீங்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய கட்சியை வீழ்த்தி தான் அவங்களுடைய அரசியல் பயணம் தொடங்கியது. அதனால் டெல்லியோடு போர் செய்வது என்பது திமுகவுக்கு புதியதல்ல. திமுகவினுடைய தொடக்கமே அதுதான், பிறப்பே அப்படிதான் உருவாயிருக்கிறது. இன்றைக்கு அது என்னவாக மாறி இருக்கிறதுனா, இந்த வலதுசாரி சக்திகள், பாஜகவுடைய மதவாத சக்திகள் இந்த மண்ணிலே வேரூன்றுவதற்கு அதிமுகவினுடைய தோள்களிலே ஏறி சவாரி செஞ்சு அவங்க இங்கே வலம் வர பார்க்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு, பொருளாதாரத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை அவர்கள் தொடங்குறாங்க. அதற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டது அதிமுக. அதிமுக தனித்தன்மையோடு இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. இப்படி ஒரு கேள்வியை டெல்லியா தமிழ்நாடா என்கிற கேள்வியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எழுப்பி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லை, இது ரொம்ப எலெக்ஷனுடைய இந்த மாதிரி பல எலெக்ஷனை நாங்களும் பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கு முன்னால் யாரும் சொன்னது கிடையாது. இது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியாங்கன்ட்டு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அக்ரெசிவாக அவங்க இருக்கிறாங்களா, இல்லை அவர்கள் பார்த்து டிஎம்கே அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மை இழந்திருக்கா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டிற்கு திமுக அரசு பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது. அதைத்தான் அவர் முதன்மைப்படுத்தி திருச்சி மாநாட்டில் பேசும்போதுதான், நீ மகளிர் உரிமை தொகை யாராவது நிறுத்தி விட முடியுமா சவால் விடுறாரு. நீங்க எந்த நலத்திட்டத்தை நீங்கள் தொடங்கினாலும் அதை யாருமே நிறுத்த முடியாது. அந்த கட்சி தொடர்ந்தாலும் நிறுத்த முடியாது, அல்லது வேறு கட்சி வந்தாலும் நிறுத்த முடியாது. சில விஷயங்களை தொடங்கினால் நிறுத்த முடியாது. அது நலத்திட்டங்களுக்கு எப்பொழுதுமே பொருந்தும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உருவாக்கிய இந்த திட்டங்களை எல்லாம் காலி செய்வதற்கு ஒரு மாற்று அணி இன்னைக்கு டெல்லியில இருந்து அவர்கள் இயங்குகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகளை செய்திருக்க வேண்டிய வாய்ப்பை இந்த அரசு தவற விடுவதற்கு டெல்லி காரணமாக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில நிதி தராததாக இருக்கலாம், மெட்ரோ பணிகளுக்கு மதுரை கோயம்புத்தூருக்கு போதிய நிதி தராமல் கைவிட்டதாக இருக்கலாம், வெள்ள பேரிடர் காலங்களிலே தமிழர்கள் கழுத்து வரைக்கும் தண்ணீரிலே முங்கினாலும் நான் அதை வெள்ள பேரிடரை அறிவிக்க மாட்டேன், நிதி தர மாட்டேன்னு சொன்னதாக இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள்ல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. கடைசியா போட்ட ஒன்றிய பட்ஜெட் வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது, பெரிய முட்டை தான். அப்ப தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறவர்கள் தான் எதிரியா காட்ட முடியும். அந்த வஞ்சக வலையிலே வீழ்த்தியவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறவர்களே, வளைந்து கொடுப்பவர்களை எப்படி எதிரியா கருத முடியும்? அந்த எதிரியா இருக்கிறதுக்கான இடத்தையே அதிமுக இழந்து விட்டது. அதான் சிக்கல். இப்ப ஓகே, திமுகவை எதிர்ப்பதற்கான திராணியை அதிமுக முற்றிலுமே இழந்து விட்டது. அதனுடைய முதுகெலும்பு வளைந்து விட்டது, நிமிர்ந்து நிற்கவே இல்லை. நீங்க ஜெயலலிதாவுக்கு மட்டும் கும்பிடு போட்டீங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்தமா நீங்க டெல்லி சர்க்காருக்கு நீங்க விழுந்தே விட்டானப்பா, படுத்தே விட்டானப்பான்ற மாதிரி, எப்படி இவனை எடுத்து இவனுக்கு எதிராக எப்படி படையெடுத்து போவதுங்கிற மாதிரி ஒரு புலிகேசி கதை மாதிரி ஆயிப்போச்சு அதிமுக கதை. பல பேர்ல ஒரு ஆள் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவங்க டீல் பண்றாங்களே, அது ரொம்ப அவரே சொல்றாரு, வருத்தம் அளிக்கிறது. அதிமுகவினுடைய பலவீனம் என்பது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவர்கள் பலம் குறைந்தவர்களாக மாறுவது, வலிமை குறைந்தவர்களாக மாறுவது, பல்லக்கு தூக்குவர்களாக மாறுவது. அதனால பாஜகவை தான் எதிர்க்க முடியும், வேற என்ன செய்ய முடியும்? மக்கள் விரோத சக்தியா இருக்கிற அவங்களுக்கு இவங்க இணங்கி போனதுனால இவர்களை எதிர்ப்பதற்கு பதிலாக அவங்களுடைய எஜமானர்களை எதிர்த்து, நான் எதிரி வலிமையான எதிரியோடு போரிடணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, இப்படி பேசி அதிமுகவை பலவீனமாக சித்தரிக்க டிஎம்கே முயற்சிக்குதா? இப்படி திரும்ப 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 பேசி. சரி, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக கேட்கிறேன். இல்ல சார், எனக்கு ஒரு சந்தேகம் தான் இது. இப்படி திரும்ப 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 பேசி பிஜேபி சொல்றதா இவங்க கேட்கறாங்க. இப்படி திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக ஏடிஎம்கே பலவீனப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திட்டமிட்டே டிஎம்கே கட்டமைக்குதா?
டிஎம்கே கட்டமைக்கல, ஆ. எடப்பாடியே அப்படி தான் கட்டமைக்கிறார். அறநிலையத்துறை காசுலேருந்து கல்லூரி கட்டக்கூடாதுங்கிறது பிஜேபி அஜெண்டா. அவர் பேசினாரா இல்லையா? அவர் அதிமுக பொதுச் செயலாளர் மாதிரி பேசாமல் பிஜேபி டோன் எடுத்து பல இடங்களில் பேசுகிறாரு. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் அவருடைய டோன் வந்து அதிமுகவின் தனித்தன்மையோடு கூடிய குரலாகவே அது இல்லை. பல விஷயங்கள்ல பாஜகவினுடைய ஒரு இது மாதிரி இந்த வில்லுப்பாட்டுக்காரன் பாடும்போது ஆமான்னு பின்னாடி இருந்து பின்பாட்டுக்காரன் பாடுறது மாதிரி அவங்களுடைய நிலைமை ஆயிடுச்சு. ஓகே, இது ஜெயலலிதா காலத்தில் நிகழ்ந்ததா? ஜெயலலிதா பாஜகவை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கத்தை அவர்கள் எப்படி வந்து அதை வந்து அவங்க வந்து இந்த தேர்தல் அரசியலில் கடந்து போனாங்க? கூட்டணி என்பது வேறு. ஆளுமை பண்பை வந்து கைவிடுகிறார்கள். ஓகே, அவருடைய ஆற்றலை நிரூபிக்க அவங்க வந்து தவறுறாங்க. தனித்தன்மையை கைவிடுகிறார்கள். தங்களுக்கென்று தனியாக ஒரு கட்சி இருக்கிறதுங்கிறதே அவங்க மறந்துட்டாங்களே. மாநாடு நடக்குது, பெரியார் படத்தை எடுக்க சொன்னா தாராளமா எடுத்துடுறாங்களே. இப்ப திராவிட இயக்கத்தினுடைய ஆணி வேரையே பாஜக அசைத்து பார்க்கிறதுனா அந்த வேரோட புடுங்கி போடுற வேலையை ஏடிஎம்கே செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர்கள் ஆவலா மாறிட்டாங்களே, ஏவலாளிகளாக மாறிட்டாங்களே, பாஜகவின் காவலாளியா மாறிட்டாங்களேங்கிற அந்த கவலை தான் அது. அதனால அதிமுக பலவீனப்படுவது என்பது திமுகவுக்கே வந்து நல்லதில்லை. ஒரு சம பலம் கொண்ட ஒரு எதிரியை அவங்க இழக்கிறாங்க. அதை விட ஒரு பெரிய எதிரியோட சண்டை போட வேண்டிய நிலைமை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதனாலதான் முதலமைச்சர் அப்படி பேசுறாரு. ஓகே சார், இங்க தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தை ஒருவேளை டிஎம்கே இது தமிழ்நாடு அணி, இந்தியா அணி, டெல்லி அணி அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கட்டமைக்க விரும்புவதன் மூலம் தாவேகா அப்படிங்கிற ஒன்றை பொருட்படுத்தாதது போல இருப்பதற்காக இப்படியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்குதா, இல்லை நிஜமாலுமே இங்க கிரவுண்ட் லெவல் இப்படிதான் இருக்கா? இல்ல, தாவேகா வந்து கள அரசியலிலே, கட்டமைப்பு சார்ந்த அரசியலிலே இல்ல கீழ் நோக்கி இறங்கவே இல்லை. அது இன்னும் மீடியா ஷோ தான் பண்றாங்க. ஃபேஷன் ஷோ மாதிரி அவர் ராம்பாக் போனாரு, அவர் வந்து இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு. அவருக்கு கள அரசியல் என்பது என்னன்னே தெரியல. சரி, அவரை சுத்தி இருக்கிறவங்க பூராமே அவருக்கு ஒரு மயக்கத்தை உண்டாக்கி, புகழ் மயக்கத்துல இருக்கக்கூடிய அவரிடத்துல ரொம்ப எளிதான விஷயம் அது முதலமைச்சராகிறது. ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், உங்களுக்குலாம் இது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சினிமாவில் கிளைமாக்ஸ் சீனுக்கு வெயிட் பண்றவங்க வந்து சண்டை காட்சிக்கு வெயிட் பண்றது மாதிரி அங்கே உண்மையான சண்டை வீரர்கள் வந்து சண்டை போடுறது இல்லை. ஒரிஜினலா சண்டை போடுறவனுக்கு சினிமாவில் வெறும் டூப்பு. ஓகே, அது மாதிரி இவர் வந்து யாராவது செஞ்சிருவாங்க. இதெல்லாம் எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். விஜய் வீட்டிலேயே அவர் இல்லைங்கிற மாதிரி தகவலும் ஒரு பக்கம் கசியுது. அதனால அவரை பொறுத்தவரையில் அவர் கள அரசியல்ல இல்லை. மூன்றாவது இடத்திலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அதை நகர்த்தி வேண்டுமானால் இவர்கள் தாவேகா மூன்றாவது இடத்தை பிடிக்கலாம். இந்த இருதுருவ அரசியல் இருக்குல்ல, திமுக அண்ணா திமுகவுக்கான அந்த இருதுருவ அரசியல் இருக்குல்ல, அந்த களத்திற்குள் தாவேகா இல்லவே இல்லை. இந்த இருதுருவ அரசியலே இல்லைங்கிற மாதிரி தானே சார் டிஎம்கே பேசிட்டு இருக்காங்க. பாஜக மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு தரப்பட வேண்டிய உரிமைகளை மறுக்கிறார்கள் என்கிற கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தை, அந்த அனலை திமுக வந்து மேலும் வந்து அந்த அதனுடைய உணர்ச்சியை மேலோங்கி செய்வதன் வழியாக ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணியின் வழியாக மொத்தமாக தோற்கடிப்பதற்கு பாஜகங்கிற ஒரு பகை நெருப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சியெல்லாம் திமுகவுக்கு சமமான கட்சியா? முதல்ல நான் மாநில தேர்தலில் இருந்து சொல்றேன். இந்திய அளவுல பாஜக பெரிய கட்சியா இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில விசிகாவுக்கு ஒரு 4 எம்எல்ஏ தான், பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ தான். அப்ப அதை மட்டும் ஒரு சிறு கட்சின்னு சொல்றீங்க விசிகாவை? ஓகே, இது மட்டும் அகில இந்திய கட்சியாவே இருக்கலாம். ஆனால் களத்திலே அவர்கள் வந்து பெரிய அளவுல இந்த தாக்கத்தை உண்டாக்க முடியாது. பாஜகவை காட்டுவது என்பது அவர்களை வீழ்ச்சியடைய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதை முதல்வர் சரியான வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறார். அதனால அவருடைய கள அரசியல் தான் வெல்லுமே தவிர வேற இதெல்லாம் கற்பனை அரசியலா இருக்கு. விஜயின் அரசியல் என்பது ஒரு கற்பனாவாத அரசியல். ஓகே ஓகே